இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே முடி கொட்டுறது தான். அந்த முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்காகவும் அந்த முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு தேங்காய் எண்ணெயை தயார் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் எண்ணெயை எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாமா? முதல்ல தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இது ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்ச நெல்லிக்காய், இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா செம்பருத்தி, 3-4 செம்பருத்தியை எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு தேங்காய் எண்ணெயை தயார் பண்ண போகிறோம். அதை எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். முதல்ல இந்த எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் இந்த இதை செய்யணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். காஞ்ச நெல்லிக்காவை உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். செம்பருத்தி பூவையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் நேரம் சிம்மில் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பூவு, வெங்காயம் இது எல்லாத்தோட நிறமுமே நல்லா மாறி இருக்குது. இதோட எசன்ஸும் இந்த தேங்காய் எண்ணெயில் இறங்கியிருக்கு. இதோ எண்ணெயோட நிறம் மாறினதை நம்ம ஓரளவுக்கு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இது இப்படியே கொதிக்க விட்டுட்டு இன்னும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறம் மாறினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா நிறம் மாறி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா நிறம் மாறி எல்லாத்தோட எசன்ஸும் இந்த எண்ணெயில் நல்லாவே இறங்கிடுச்சு. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் இப்படியே இருந்துட்டு இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்குது. இது ஒரு சுத்தமான பாட்டிலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை இந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு. இதை டெய்லி நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். நீங்கள் தலைக்கு குளிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி இதை தலையில் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் தலை குளிச்சிங்கன்னா முடி கொட்டுறது நின்றும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் ஒரு சிறந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.